மக்களே, நான் உங்ககிட்ட ஓப்பன் டாக்கா சில விஷயம் பேசலாம்னு இருக்கிறேன். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள், நீங்க கம்பேர் பண்ணுங்க. நம்ம சிம்பிளா கம்பேர் பண்ணலாம். எப்படின்னா, மத்த கட்சி தலைவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க ஃபேமிலியோட வந்து ஓட்டு போட்டிருந்தாங்க. நியூஸ் சேனல்ல நம்ம பார்த்துருந்துருப்போம். அதுக்காக என்னப்பா ஃபேமிலிலாம் முக்கியமா? ஃபேமிலி இல்லன்னா நான் உங்களுக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பர்சனல் விஷயம். பர்சனல் தான். நான் இப்ப கூட சொல்றேன் அது பர்சனல் தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, அவரு பர்சனலான ஆள் இல்லல்ல இப்போ. அவரு வந்து ஒரு செலிபிரிட்டியா இருந்தவரு. அவர பத்தி எல்லாருமே பேசுறாங்க. அதே மாரி இது ஜனநாயக நாடுன்றதுனால, நமக்கு கருத்துரிமை குடுக்கப்பட்டிருக்குல்ல. ஸோ, அதனால கருத்து தானே சொல்றாங்க எல்லாரும். யாரும் வந்து அவர ரொம்ப வேணும்னே விமர்சிக்கணுன்றதுக்காக விமர்சிக்கல. அவரு பொதுவான காரியங்களுக்கு இறங்கிட்டாரு. முதல்வரா ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டாரு. வேட்பாளராவும் நின்னாரு. ஸோ, அதனால நம்ம வந்து விமர்சிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அதனால விமர்சிச்சாங்க எல்லாரும். அத நெறைய பேர் தப்பா சொல்லிட்டு வராங்க. ஏங்க முதல் அமைச்சருங்க அவரு. முதல் மந்திரிங்க அவரு. ஏங்க அவரு நமக்கு முன்னோடிங்க. அவர ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு 1,75,00,000 பேர் அவரோட ஃபேன்ஸா இல்ல அவர புடிச்சு விட்டுப்புட்டாங்க, மாற்றம் வரும் விட்டுப்புட்டாங்களா தெரியாது நமக்கு. ஆனா, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம், அவங்கலாம் அவர ஃபாலோ பண்றாங்கங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சமூக சீர்கேடு. ஒரு தலைவன் வந்து எப்படி இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறவன வந்து ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாரும். லீடர் என்ன செய்றாரோ, அத தான் செய்வாங்கப்பா.